அனைவருக்கும் வணக்கம். நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் எக்ஸாம் பற்றி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்து போயிட்டுருக்கு. அது சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹெட்லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெட் தேர்வை கடுமையாக்க பரிந்துரை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது என்ன செய்தி அப்படின்றத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் முதல் முறையாக பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் பட்டனில் ஆல் அப்படின்றத செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, ஓகே. என்ன செய்தி கொடுத்துட்ருக்காங்க பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் ஆசிரியர்களை தேர்வு செய்யும் டெட் தேர்வை கடுமையாக்க பரிந்துரை. தற்போதைய டெட் தேர்வு முறை ஆசிரியர்களுக்கான கற்பித்தல் முறைக்கு வந்து போதுமானதாக அல்ல. பாடப்புத்தகத்தை மட்டும் அடிப்படையாக வைத்து டெட் தேர்வு நடத்தக்கூடாது என பரிந்துரை. டெட் தேர்வை கடுமையாக்க வேண்டும் என மாநில கல்விக் கொள்கையில் பரிந்துரை. இந்த மாதிரி தான் வந்து மீடியாக்களில் செய்திகள் கொடுத்துட்ருக்காங்க. ரைட்டா? இப்போ டெட்டு தேர்வு யார் ஈஸியாக இருக்காங்க, இல்லை டெட்டு தேர்வை வச்சு இவங்களும் பணி நியமனம் கொடுக்க போகிறதும் கிடையாது. இது யார் வந்து இந்த மாதிரி வந்து சொன்னாங்க அப்படின்னு தெரியல. எதுக்காக இந்த பரிந்துரை அப்படின்றது எனக்கு ஒன்றும் புரியல. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ முழுமையாக பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகேங்களா? ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா டெட்டு தேர்வு கடுமையாக தான் இருக்குது. எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஏற்கனவே நடந்து முடிந்த தேர்வுகளில் பார்க்கும்போது தெரியும். நீங்கள் அந்த டெட்டுக்கான ரிசல்ட்டு கொடுக்கும்போது இதே மீடியாக்களில் செய்தி கொடுப்பாங்க பாருங்கள். நடந்து முடிந்த டெட்டு தேர்வில் வந்து சிங்கிள் டிஜிட் பர்சன்டேஜ் தான் ஆசிரியர்கள் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. 0.something% தான் வந்து டெட்டு ஆசிரியர்கள் வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க. நிறைய பேர் ஃபெயிலாக இருக்காங்கன்னு சொல்லி இவங்களே ஒரு டேட்டா வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து கடுமையாக தான் வந்து இந்த டெட் எக்ஸாம் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது பாயிண்ட் என்ன, என்னதான் நீங்கள் கடுமையாக வைக்கிறீங்க, ஈஸியாக வைக்கிறத தாண்டி இந்த மதிப்பெண் அடிப்படையில் வந்து நீங்கள் ஆசிரியர் பணி கொடுக்கறது கிடையாது. டெட்டு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு அடுத்தது நியமன தேர்வு போட்டி எக்ஸாம் ஒன்று இருக்குது. ஏற்கனவே யூஜிடிஆர் நடத்தி முடிச்சிருக்காங்க. அடுத்தது இந்த ஜூலை மாதத்தில் இடைநிலை ஆசிரியருக்கான எக்ஸாம் வரப்போகுது. ஸோ டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 பாஸ் பண்ணாலுமே அடுத்த போட்டித் தேர்வு இருக்குது. ஸோ அந்த போட்டித் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் தான் வேலையை கொடுக்க போகிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த டெட்டை இன்னும் கடுமையாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எதுக்காக பரிந்துரை கொடுக்குறாங்க அப்படின்றது எனக்கு ஒன்றும் புரியல. இன்னொன்று என்ன அப்படின்னா, பள்ளி பாட புத்தகத்தை பேஸ் பண்ணி சிலபஸ் இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. பள்ளியில் மாணவர்களுக்கு இவங்க சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. ஸோ அந்த சிலபஸ் தான் இவங்க நடத்த போகிறாங்க. அதில் என்ன அளவுக்கு இவங்களுக்கு நாலேஜ் இருக்குன்றதா நீங்கள் டெஸ்ட் பண்ண போகிறீங்க. அதுதான் வந்து டெட்டு. ஆனால் பள்ளி பாட புத்தகத்தை பேஸ் பண்ணி சிலபஸ் இருக்கக்கூடாது, வேறு மாதிரி இருக்கணும்னா இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றது நமக்கு ஒன்றும் புரியல. ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாம் ஆகட்டும், போலீஸ் எக்ஸாம் ஆகட்டும், மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ஆகட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் அப்படின்னு சொன்னாலே பள்ளி பாட புத்தகத்தை பேஸ் பண்ணி தான் சிலபஸே இருக்கும் போட்டித் தேர்வுகளை பொறுத்த வரைக்கும். ரைட்டா? ஸோ டிகிரி லெவல் வேறு லெவல் வரும்போது தான் அந்தந்த டிகிரிக்கு ஏற்ற மாதிரி சிலபஸ் கொடுப்பாங்க இல்லையா? இது மாதிரி கொஞ்சம் இது மாதிரி காமன் எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா பள்ளி பாட புத்தகம் தான் மெயின் சோர்ஸாக இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது டெட்டுக்கு வந்து பள்ளி பாட புத்தகத்தை அடிப்படையாக இருக்கக்கூடாது, வேறு மாதிரி டெஸ்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்லி இதுக்கான ஒரு பரிந்துரையை கொடுத்துருக்காங்க. இது எந்த அளவுக்கு சரி அப்படின்றது எனக்கு தெரியல. உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த பரிந்துரையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட்டு தேர்வு ஏற்கனவே கடுமையாக தான் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா பாஸ் மார்க்னு சொல்லக்கூடிய ஓசி ஜென்ரல் கேட்டகரி 90யும் இடஒதுக்கீடு பிரிவில் வரவங்களுக்கு 82 மார்க் தான் வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. அந்த 82 மார்க்கே வந்து நிறைய ஆசிரியர்களால் ரீச் பண்ண முடியாமல் ஃபெயிலாக இருக்காங்க. 81 80 எடுக்கிறாங்க. ஏற்கனவே ஆசிரியர்களோட கோரிக்கை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு நானே ஒரு வீடியோ போட்டிருப்போம். நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க. லாஸ்ட் டைம் டெட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட ரெக்வஸ்ட் என்னென்னா, டெட்டு தேர்ச்சி மதிப்பெண் வந்து 75ஆக குறைக்க வேண்டும். 75 இருந்தாலே போதும், ஜஸ்ட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தானே, இதை வச்சு வேலை கொடுக்க போகிறதில்ல அப்படின்ற ஏற்கனவே வந்து மார்க் ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. டெட் எக்ஸாம் கடுமையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இவங்க இன்னும் கடுமையாக்க வேண்டும், இன்னும் மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு பரிந்துரை கொடுத்துருக்கிறது எந்த அளவுக்கு சரின்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் வருடத்திற்கு 2 முறை டெட் எக்ஸாம் நடத்தணும்னு நீதிமன்றமே சொல்லியும் கூட வருஷத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு டெட் எக்ஸாம் கூட வைக்கிறது கிடையாது, ப்ராப்பராக கண்டக்ட் பண்ணுறதும் கிடையாது. கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ ஆனுவல் பிளானர் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2024 நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கணும். டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜூலை வந்துமே இன்னும் நோட்டிஃபிகேஷன் நமக்கு கொடுக்காமல் இருக்காங்க. மேபி அவங்க எலெக்ஷனை ஒரு காரணமாக காட்டலாம். பட் இருந்தாலும் கூட நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறதுல எந்த ஒரு ஏற்கனவே ஆனுவல் பிளானர் படி வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறதுல அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருந்திருக்காது. அப்படியே இருந்தாலும் எலெக்ஷன்லாம் முடிஞ்சாச்சுல, இப்போயாவது நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கலாம். இப்போயும் வந்து அவங்க நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுக்காம தான் இருக்காங்க. பட் இந்த செய்தி இந்த பரிந்துரையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஸோ அடுத்த நோட்டிஃபிகேஷன் டிஆர்பியில் கண்டிப்பாக டெட்டு நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லி நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்ருக்கோம். மேபி இந்த பரிந்துரையெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி புதுசாக ஏதாவது வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுக்கலாம். அது விரைவில் வந்து நமக்கு டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லி நாமளும் எதிர்பார்க்குறோம். பட் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பழைய சிலபஸ் பள்ளி பாட புத்தகத்தை பேஸ் பண்ணி நடத்தக்கூடிய அந்த தேர்வே போதுமானது. புதுசாக இவங்க ஏதாவது சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்து புதிய இந்த மாதிரி கடுமையாக ஆக்கினாங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய ஆசிரியர்கள் வந்து பாதிப்படைப்பாங்க. ஏற்கனவே ஏன்டா டீச்சருக்கு படித்தோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் புலம்பிட்டு இருக்க டயத்தில் இந்த மாதிரி வந்து ஒரு பரிந்துரையை கொடுத்துருக்காங்க. எந்தளவுக்கு சரின்னு எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் இந்த பரிந்துரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நியமன தேர்வு கூடாதுன்றாங்க, சில பேர் டெட்டே இருக்கக்கூடாது, டெட்டே தேவையில்லை அப்படின்றலாம் நிறையா ஒரு பேச்சுக்கள் வந்து சோசியல் மீடியாவிலும் சரி ஆசிரியர்கள் வந்து கேட்டுட்ருப்பாங்க. நிறைய அடிக்கடி இந்த டெட் சம்மந்தமாக போராட்டம்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க.
டெட்டு தேர்ச்சி இதுலேயே எங்களுக்கு போஸ்டிங் கொடுங்க, நியமன தேர்வே கூடாதுன்னுவாங்க. சில பேர் நியமன தேர்வு இருக்கணுன்ற மாதிரி அவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஏற்கனவே இந்த ஆசிரியர்கள் நியமனத்தில் ஏற்கனவே ஒரு பிரச்சனை இஷ்யூலாம் இருக்கிற டயத்தில் இன்னும் இந்த தேர்வு கடுமையாக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறது, அது பள்ளி பாடத்தை பேஸ் பண்ணி சிலபஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதும் எந்த அளவுக்கு சரி அப்படின்றது நமக்கு தெரியல. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதும், உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதும் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.